இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரே மாவில் 2 விதமான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். ஒன்று இந்த மாதிரி பட்டன் தட்டை, சின்ன சின்ன குட்டி குட்டி பட்டன் மாதிரி இருக்கக்கூடிய தட்டைகளை பட்டன் தட்டைன்னு சொல்கிறோம். இது முள்ளு முறுக்கு. இதுவும் அதே மாவில் தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப சாஃப்டாக அருமையாக இருக்கும். வாங்க இனி இந்த 2 ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம 1/2 கப்பு பருப்பு எடுக்கணும். 3 விதமான பருப்பு சேர்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்திங்கனாலே எல்லாம் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கனாலே அது 1/2 கப்பு வந்துடும். அப்படியே வரலனாலும் பாசிப்பருப்பு இல்லாட்ட உளுந்து, இதை நீங்கள் அந்த கப்பு மேலே தலை தட்டுற வரைக்கும் நீங்கள் எடுத்துட்டு அந்த 3 பருப்பு கலவையும் நீங்கள் தண்ணி விட்டு நல்லா அலசிடுங்க. அலசிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு 2-3 மணி நேரத்துலேயே இந்த பருப்பு எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இனி ஊறின பருப்பு ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்க போகிறோம். கொஞ்சம் அளவாக தண்ணி எடுத்துக்கோங்க. இது வெந்த பருப்பு. இனி இந்த பருப்பை நம்ம தட்டைக்கு வெறும் தட்டை மட்டும் செய்கிறோன்னா அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதே மாவில் நான் முறுக்கும் செய்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு அதை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இனி நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு அரிசி மாவு, நீங்கள் வீட்டில் பதப்படுத்தின மாவாக இருக்கலாம், ஊற வச்சு அரைச்ச மாவாக இருக்கலாம், இல்லை கடையில் வாங்குகிற மாவாக இருந்தால் கூட பரவாயில்ல. இதில் 2 கப்பு மாவு எடுத்துக்கோங்க. எந்த மாவாக இருந்தாலும் நம்ம அதை இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டு லைட்டாக வறுத்துக்கணும். அந்த மாவு லைட்டாக தொட்டு பார்த்தா சூடாக இருக்கணும். அந்த அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும். இப்போ அந்த வறுத்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுங்க. இது கூடவே நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்ச அந்த பருப்பு பேஸ்ட் இருக்குது பாருங்கள், அதையும் சேர்த்து இனி இது கூட 1 டீஸ்பூன் உப்பு. 1 டீஸ்பூன் உப்பு இளம் உப்பாக கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு கூடுதலாக வேணால் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் இல்லைனா வெள்ளை எள்ளோ கருப்பு எள்ளோ சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், லைட்டாக அந்த பட்டரை ஊறுக்கிட்டு அதை அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இனி இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த முறுக்கு மாவு பக்குவத்துக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். தண்ணி முதல்ல ஊற்ற வேண்டாம். ஏன்னா அந்த வேக வச்ச பருப்பில் இருக்க தண்ணியை சின்ன சமயங்களில் பற்றலாம், இல்லை கொஞ்சம் தான் தேவைப்படும். அதனால் முதல்ல தண்ணி ஊற்றாமல் வெறும் அந்த பருப்பு பேஸ்ட்லேயே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அதை நல்ல ஒரு முறுக்கு மாவு பக்குவத்துக்கு கொண்டு வர போகிறோம். மாவு இந்த மாதிரி இருக்கணும், சாஃப்டாக. அதே இது ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஈரப்பசையும் இருக்கக்கூடாது. இப்போ இதில் நான் எடுத்ததில் பாதி மாவில் முறுக்கும் பாதி மாவில் பட்டன் தட்டையும் செய்ய போகிறேன். இன்றைக்கி நான் முறுக்கு செய்கிறதுக்கு ஸ்டார் வச்சு தான் எடுத்திருக்கேன். முள்ளு முறுக்கு செய்வோம்ல, அதை மாதிரி முள்ளு முறுக்கு செய்யலான்னு. அதை இந்த மாதிரி நீங்கள் ஒரு துணியிலையோ இல்லை இந்த மாதிரி ஒரு போர்டுலேயோ முதல்ல நீங்கள் அதை முறுக்காக செஞ்சு வச்சுருங்க. சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். இப்போ மாவு உங்களுக்கு சுற்றுறதுக்கு வராமல் உடஞ்சி வந்துச்சுன்னா மாவில் தண்ணி குறைவாக இருக்குன்னு அர்த்தம். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை மறுபடியும் பிணைஞ்சு அச்சில் போட்டு புழிஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ சுற்றின முறுக்கை நம்ம அந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். மிதமான சூடு இருக்கட்டும், மீடியமுக்கும் ஹைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ளேமில் வச்சு இந்த ஃப்ளேம் செட்டிங்கில் வச்சு இந்த முறுக்கை பொரித்து எடுக்கணும். நல்லா 2 பக்கமும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரணும். எண்ணெயோடைய அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கணும். அது வரைக்கும் நீங்கள் பொரிச்சு எடுங்க. ஃப்ளேமை ஹையில் வச்சிடாதீங்க. இப்போ ஒரு செட்டு முடிஞ்சதோ அடுத்த செட்டையும் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், நம்ம முறுக்கு ரெடி. நல்ல கிறிஸ்பாக க்ரன்ச்சியாக இருக்குது. இதே மாதிரி நிறைய ஈஸியான ரெசிபீஸ் என்னுடைய சேனலில் இருக்குது. அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ முடியும் போது அந்த என் ஸ்க்ரீனில் அதனுடைய பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் கொடுக்குறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். அப்படி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மோத்திச்சூர் லட்டு, குழலப்பம், ஜாங்கிரி, நல்ல கீ மைசூர் பாக், பாதுஷா, சீப்பு பண்டம் இல்லை கல்கல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, இனிப்பு சேவ், கார சேவ், கலகலா, அச்சு முறுக்கு, இனிப்பு சீடை, அச்சு முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, முறுக்கு, இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் இருக்குது. நீங்கள் போய் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். சரி, இனி நம்ம ரெசிபியை கண்டினியூ பண்ணலாம். நம்ம முறுக்கு பண்ணியாச்சு. இனி இந்த பட்டன் தட்டை நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, மிச்சம் இருந்த மாவு கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மிளகு நுணுக்கி போடுங்க. அதே மாதிரி 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக பிடிக்கும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் போட்டு ஒன்றா பிணைஞ்சாச்சு. இனி இதை என்ன பண்ண போகிறோன்னா, சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம அந்த சீடை உருட்டுவோம்ல, அதை மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி அதை இந்த மாதிரி ஒரு ராடோ இல்லை தட்டையாக இருக்கக்கூடிய ஒரு கிண்ணம் எதையாவது ஒன்று வச்சு இந்த மாதிரி நீங்கள் இதை அழுத்தணும். லைட்டாக அதில் எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ இந்த மாவில் பிடிச்சி ஒட்டாது.
இந்த மாதிரி எல்லா சின்ன சின்ன உருண்டைகளையும் இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கி வச்சுக்கோங்க. ஒரு இந்த மாதிரி தான் ராட் வேணும்னு அவசியம் இல்லை. எந்த கிண்ணம் எந்த பாத்திரத்துடைய பேஸையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி தட்டையாக தட்டிட்டு இனி இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி 2 ஓட்டை போட போகிறோம். இந்த பட்டனில் ஹோல் இருக்கும்ல, அதை மாதிரி 2 ஓட்டை நம்ம போட போகிறோம். அப்போ பார்க்க நிஜமாவே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஓட்டை போடுறதுனால நல்ல வேகவும் செய்யும். ஏன்னா திக்காக தான் இருக்குது பார்த்தீங்களா, அதனால நல்ல வேகவும் செய்யும், கிறிஸ்பாக க்ரன்ச்சாக இருக்கும். அதே மாதிரி இந்த தட்டை உப்பி வரும்ல, அது மாதிரி பபுள்ஸும் வராது. இருந்த மிச்ச மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டைகளாக தட்டியாச்சு, பட்டன் சின்ன சின்ன பட்டனாக ஆக்கியாச்சு. இனி இதை எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். எண்ணெயோட டெம்பரேச்சர் மீடியமுக்கும் ஹைக்கும் நடுவில் இருக்கட்டும். இனி இதை மிதமான சூடில் நம்ம அது நல்ல பொன்னிறம் ஆற வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி அது நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம அது நின்று வேகணும். நின்று வெந்தாதான் உள்ள கிறிஸ்பாக இருக்கும், இல்லைன்னா சதக்குன்னு இருக்கும். இப்போ நம்ம தட்டையெல்லாம் நல்லா ரெடி ஆயாச்சு. நல்ல அழகான பொன்னிறமாக ஒன்று போல் வெந்திருக்கு. இனி இதை எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்மளுடைய கரக்கர பட்டன்ஸ் ரெடி. வாங்க இனி இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம அந்த கோட் ஜாக்கெட்லலாம் இருக்கக்கூடிய அந்த பட்டன் அதே மாதிரி இருக்குது. தட்டை சாப்பிட்றதுக்கும் நல்ல க்ரன்ச்சியாக கடுக்கு முடுக்குன்னு ரொம்ப நல்லா இருக்குது. இதை கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இனி நம்ம முறுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முறுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நல்ல சாஃப்டாக நல்ல கிறிஸ்பாக கருக்கு முறுக்குன்னு ரொம்ப அருமையாக இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே காமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி நேரம் இருந்துச்சுன்னா அந்த தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸை மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ முடியும் போது இந்த என் ஸ்க்ரீனில் உங்களுக்கு அதனுடைய அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியும் பார்க்கலாம், இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.